தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது 10ஆம் வகுப்பு அறிவியல், அதாவது பாடம் 10 வேதிவினைகளின் வகைகள் என்ற பாடத்திலுள்ள அனைத்து ஒரு மதிப்பெண் வினாக்களின் விடைகள். முதல் பகுதி, சரியான விடையை தேர்ந்தெடு. முதல் கேள்வி, ஹைட்ரஜன் குளோரினோட வினை புரிந்து ஹைட்ரஜன் குளோரைடு கொடுக்குது. இது என்ன வினைன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஹைட்ரஜன் குளோரின் ஒன்று சேர்றதுனால இது சேர்க்கை வினை அப்படின்னு சொல்கிறோம். என்பது சரியான தெரிவு. அடுத்து இரண்டாவது, ஒளிச்சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும். ஒளிச்சிதைவு, ஒளி தேவைப்படும். எனவே என்பது சரியான தெரிவு, ஒளி. கேள்வி எண் 3, கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையேயான ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது. கார்பனும் ஆக்சிஜனும் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் வெப்பத்தையும் கொடுக்குது. இது எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்படுகிறது? இப்போ இந்த கார்பனும் ஆக்சிஜன் ஒன்று சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறதுனால இதை சேர்க்கை வினைன்னு சொல்லலாம். அடுத்து வெப்பம் உருவாகிறதுனால இது எரிதல் வினைன்னு சொல்லலாம். ஆனால் சிதைவுறுதல் வினை என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்று சேர்ந்து இதுவை சேர்க்கை வினையாக மாறி உள்ளது. அப்போது மூணாவது வராது. அடுத்து மீளா வினைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வினை திரும்பவும் கார்பனாகவும் ஆக்சிஜனும் தனித்தனியாக பிரியாது. அப்போது 1, 2, 4 இது என்ற தெரிவில் உள்ளது. எனவே என்பது சரியான தெரிவு. நான்காவது, சோடியம் சல்ஃபேட் பேரியம் குளோரைடுடன் வினை புரிந்து பேரியம் சல்ஃபேட்டை திண்மமாகவும் சோடியம் குளோரைடை நீர்மமாகவும் தருகிறது என்ற வேதி சமன்பாடு பின்வருவனவற்றுள் எவ்வகை வினையை குறிக்கிறது? இப்போ இந்த நீர்மத்தில் இந்த திண்மம் வீழ்படிவாக இருக்கிறதுனால என்பது சரியான தெரிவு, வீழ்படிவாதல் வினை. அடுத்த ஐந்தாவது, வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? இயக்கத்தன்மை உடையவை சரி. சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வினைவேகம் சமம் சரி. மீளா வினைகள் வேதி சமநிலையை அடைவதில்லை சரி. வினைப்படு பொருள் மற்றும் வினைவிளை பொருள் செறிவு வேறுபடலாம், இவை தவறு. எனவே 1, 2, 3 இவை மூன்றும் கூற்றுக்களும் சரி. எனவே என்பது சரியான தெரிவு, 1, 2 மற்றும் 3. ஆறாவது, X என்ற ஒரு திண்மம் ஹைட்ரஜன் குளோரைடு நீர்மத்துடன் வினை புரிந்து X குளோரைடு என்ற நீர்மத்தையும் ஹைட்ரஜன் வாயுவும் தருது. இந்த ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையில் X என்பது பின்வருவனற்றுள் எதை குறிக்கிறது? X ஜிங்கையும் மெக்னீசியம் குறிக்கிறது. ஏன்னா 1 மற்றும் 4. என்பது சரியான தெரிவு. அடுத்து ஏழாவது, பின்வருவனவற்றுள் எது தனிமம் பிளஸ் தனிமம் சேர்மம் வகை அல்ல? இந்த தனிமம் வினை புரிந்து சேர்மா தருது, எது குறிக்கலன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குறிக்குது தனிமம் சேர்மம், அடுத்தும் தனிமம் சேர்மம். ஆனால் இது சேர்மம் சேர்மம். எனவே குறிக்கல. இது தனிமம் சேர்மம். எனவே எவை தனிமம் சேர்ந்து சேர்மம் வகை அல்லன்னா என்பது சரியான தெரிவு. அடுத்து எட்டாவது, பின்வருவனவற்றுள் எது வீழ்படிவாதல் வினையை குறிக்கிறது? இப்போ நீர்மத்தில் திண்மம் கிடைக்கும் போது நம்ம அது வீழ்படிவாதல் வினைன்னு சொல்கிறோம். அப்படி பார்க்க சொல்ல இந்த வினை இங்கே எஸ் அது திண்மம், இது ஏக்குன்னா அக்வஸ் அப்படின்னு சொல்லுவோம் நீர்மம். அப்போ நீர்மத்தின் திண்மம் இருக்கிறதுனால என்பது வீழ்படிவாதல் வினையை குறிக்கிறது. அடுத்து ஒன்பதாவது, ஒரு கரைசலில் pH மதிப்பு 3 எனில் அதன் OH மைனஸ், அதாவது ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு என்ன? இப்போ pH 3ன்னு சொன்ன ஒரு சமன்பாடு தெரியும். pH plus POH is equal to 14. pH மதிப்பு 3. அப்போ 3 plus POH is equal to 14. அப்போ POH is equal to இந்த 14ல் இந்த 3 போச்சுன்னா இந்த பக்கம் -3, அப்போ போச்சுன்னா 11. அப்போ நம்ம தெரிந்த சமன்பாடு POH minus log 10 OH மைனஸ், அது ஹைட்ரஜன் அயனியின் செறிவு. இப்போ POH மதிப்பு 11 ஈக்குவல் டு மைனஸ் log 10 OH மைனஸ். இப்போ ரெண்டுக்கும் மைனஸில் பெருக்கும்போது பெருக்கிட்டு இங்கே மைனஸ் ஆகிடும், -11 ஆகிடும். இங்கே ப்ளஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்த எக்ஸ்பென்ஷியல் டேர்மில் எது சொல்ல இந்த லாக் போயிட்டு இங்கே 10 பவராக மாறிடும். அப்போது இங்கே OH மைனஸ் மட்டும் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் அயனியின் செறிவு 10 - -11 கூட நம்ம 1 கூட போட்டுக்கலாம், அதனால் எதுவும் மாறாது. அப்போ 1 × 10 - 11 m. எனவே என்பது சரியான தெரிவு. அடுத்து 10வது, தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் கட்டியான கால்சியம் கார்பனேட்டை விட தீவிரமாக வினைபுரிகிறது. காரணம் அதிக புறப்பரப்பளவு. என்பது சரியான தெரிவு. பகுதி 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக.
அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையேயான வினை நடுநிலை ஆக்கல் வினை என அழைக்கப்படுகிறது. நடுநிலை ஆக்கல் வினை. அடுத்து இரண்டாவது, ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலோகம் வினை புரியும் போது டேஷ் வாயு வெளியேறுகிறது. ஹைட்ரஜன் வாயு H2. அடுத்து மூன்றாவது, பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இயற்பியல் சமநிலை என்று அழைக்கப்படுகிறது. இயற்பியல் சமநிலை. அடுத்து நான்காவது, ஒரு பழச்சாறின் pH மதிப்பு 5.6. இதனுடன் நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் போது இதன் pH மதிப்பு அதிகமாகிறது. அடுத்து ஐந்தாவது, 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்கத்தின் மதிப்பு 1 × 10⁻⁻14 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் பவர் -6. அடுத்து ஆறாவது, மனித இரத்தத்தின் பொதுவான pH மதிப்பு 7.4 அல்லது ரேஞ்சில் சொல்லணும்னா 7.35 7.45. அடுத்து ஏழாவது, மின்னார் பகுப்பு என்பது டேஷ் வகை வினையாகும். மின்னார் பகுப்பு என்பது சிதைவு வகை வினையாகும். அடுத்து எட்டாவது, தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினை விளை பொருள்களின் எண்ணிக்கை 1. அடுத்து ஒன்பதாவது, வேதி எரிமலை என்பது டேஷ் வகை வினைக்கு எடுத்துக்காட்டாகும். சிதைவு. அடுத்து பத்தாவது, ஹைட்ரஜன் தட் இஸ் H+ அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஹைட்ரோனியம் அயனி என்று அழைக்கப்படுகிறது. ஹைட்ரோனியம் அயனி என்று அழைக்கப்படுகிறது. பகுதி 3, பொறுத்துக. வினையின் வகைகளை அடையாளம் காண். வினை அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அசிட்டிக் அமிலத்துடன் வினை புரிந்து அசிட்டேட் அம்மோனியம் மற்றும் நீரை கொடுக்கிறது. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு என்பது காரம், அசிட்டிக் அமிலம் என்பது ஒரு அமிலம். இந்த காரம் அமிலம் வினை புரிந்தால் அது நடுநிலையாக்கல் வினை. அடுத்து துத்தநாகம் காப்பர் சல்ஃபேட்டுடன் வினை புரிந்து துத்தநாக சல்ஃபேட்டையும் காப்பர் அதாவது தாமிரத்தையும் தருது. அப்போ இந்த சல்ஃபேட் தாமிரத்திலிருந்து ஜிங்குக்கு போயிடுது. அப்போது இடைப்பயிற்சி நடைபெறுது. அதனால் ஒற்றை இடைப்பயிற்சி வினைன்னு சொல்கிறோம். அடுத்து ஜிங்க் கார்பனேட் வெப்பப்படுத்தும் போது ஜிங்க் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடும் பிரியுது. அப்போது வெப்பத்தினால இது பிரியுதுனால சிதைவடையதுனால இது வெப்ப சிதைவு வினைன்னு சொல்கிறோம். அடுத்து எத்திலீன் ஆக்சிஜனோடு வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் வெப்பத்தை கொடுக்குது. ஒரு வினையில் வெப்பம் வந்தால் அது பெரும்பாலும் எரிதல் வினையாகும். பகுதி 4, சரியா தவறா. தவறு எனில் கூற்றினை திருத்துக. சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பெயர்ச்சி செய்ய வல்லது. தவறு. இடப்பெயர்ச்சி செய்யாது. அடுத்து SO3, CO2, NO2 போன்ற வாயுக்கள் கரைந்துள்ள மழைநீரின் pH மதிப்பு 7ஐ விட குறைவாக இருக்கும். சரி. அடுத்து மூன்றாவது, ஒரு மீள் வினையின் சமநிலையில் வினைவிளை மற்றும் வினைப்படு பொருள்களின் செறிவு சமமாக இருக்கும். சரி. நான்காவது, ஒரு மீள் வினையின் ஏதேனும் ஒரு வினைவிளை பொருளை அவ்வப்போது நீக்கும்போது அவ்வினையின் விளைச்சல் அதிகரிக்கிறது. சரி. pH தாளை ஒரு கரைசலில் நனைக்கும்போது மஞ்சளாக மாறுகிறது. எனவே அக்கரைசல் காரத்தன்மை கொண்டது. தவறு. ஏனெனில் அக்கரைசல் அமிலத்தன்மை கொண்டது. நன்றி மாணவர்களே.